ஹே டீம், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு கிடா வெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலவாப்பாளையம் சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இப்போ அதே கோயிலில் இன்றைக்கி கிடா வெட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் கொடுங்க, சரியா? வாங்க போய் கிடா வெட்டை சாப்பிடலாம். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். டீம் நம்ம அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு மாண்டேஜ் கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. மாமாலாம் வேறு மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் முடித்தோடனே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிடா வெட்டு சாப்பிடணும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இங்கே அப்படியே பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே அடுத்தது நம்ம போய் கடை விட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன பார்ப்போம். ஓகே,
நம்ம அப்படியே இங்கே வந்துட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்தாச்சு. ஸோ இந்த இடத்த நமக்காக பிடிச்சி கொடுத்தது யார் தெரியுமா? இந்த குட்டி பையனும் இன்னொரு ஒரு பையனும் தான். ஸோ இவன் பேர் வந்துட்டு விக்ரம். சரிங்களா? கமலஹாசன் விக்ரம் படம் பார்த்துட்டு வச்சிருக்காங்கல்ல. ஸோ தம்பி, இந்த போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்தியா நீங்க? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்லு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இந்த வட்டம் பாப்பியா? பார்த்துட்டு கமெண்ட் பண்ண நான் பார்க்குறேன். ஸோ அடுத்தது நம்ம அப்படியே சாப்பாடு போட்டோன்னே சாப்பிடுவோம். அஜய் அண்ணன் தான் நமக்கு பரிமாறிட்டு இருக்காரு. ஸோ அஜய் அண்ணன் யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அஜய் அண்ணன் வந்து நம்ம கீசோ கெஃபேயோட ஓனர். ஸோ நமக்கு பக்கத்திலே ஒரு குட்டி பையன் வந்து உட்காந்துருக்கான். அந்த குட்டி பையனும் சரி, இங்கிட்ட ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு நம்ம ஊட்டி விட்டுருவோம். முதல்ல நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு இடம் கிடைக்காம அவங்க கூட நின்றுகிட்டு இருக்கான். ஸோ இந்த கிடா வெட்டு சாப்பாடுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? கறி தரவே இல்லையோ? இந்தா கறி சாப்பிட்டுட்டு சூடா இருக்குடா. சாப்பிடு. சுடுத ஓகே, நல்லா இருக்கா? சரி, கிடா வெட்டு சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க எத்தனை கிடா வெட்டு போயிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்ல. ஸோ அப்படியே நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தது பேசலாம். டீம் நம்ம அப்படியே சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ அப்படியே நம்ம போய் அண்ணனை பார்த்துட்டு கிளம்புவோம். ஓகே வாங்க. போன வாட்டி விட சூப்பரா இருக்கு. ரொம்ப மாமாலாம் சொன்னாரு. அப்படிங்க சூப்பராக சாப்பிட்டாச்சு. அது இல்லாமல் செம்மையாக சாமி கும்பிட்டாச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன வருஷம் வந்தேன். ஸோ இந்த வருஷம் அவங்களே நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இது ஒரு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதேமாதிரி அடுத்த வருஷமும் நம்ம வருவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ. ஓகே, பாய்.